சொல் உருவாக்கலாமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சொல் உருவாக்கலாமான்னு என்னது? தனித்தனி எழுத்தாக இருக்குது, அதை வச்சு நீங்களாகவே ஒரு சொல்லை உருவாக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்கள், அதை எப்படி எழுத்து நீங்கள் ஒரு சொல்லை உருவாக்குங்கன்னு பார்க்கலாம். நான் இதை காமிக்கிறேன், காமிச்சு நான் ஓரலாக சொல்லித்தரேன். நீங்கள் வீட்டில் ரஃப் நோட்டில் அதை வச்சு அந்த சொல்லை உருவாக்கி உங்கள் அம்மாட்ட அழகாக எழுதி காமிக்கணும். சரியா? எழுதி காமிச்சு எல்லோரும் குட் பாய் குட் கேர்ள்னு பேர் வாங்க. ஓகே? இப்போ நான் அதை நல்லா எழுத்தை காமிக்கேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மீன்கிட்ட இந்த எழுத்துக்க இருக்கா, இந்த 4 எழுத்தை வச்சு ஒரு சொல் உருவாக்கணும். இந்த 4 எழுத்தை வச்சு எப்படியெல்லாம் சேர்த்து இதை சொல் உருவாக்கலாம்? ஃபஸ்ட்டு என்ன எழுத்து போடலாம்? கு. என்ன போடலாம்? ஃபஸ்ட்டு கு. ரெண்டாவது என்ன எழுத்து? ல. அடுத்து இன். தை. குழந்தை. வெரி குட், கரெக்டாக சொல்லிட்டீங்களே. குழந்தை. ரெண்டாவது என்ன உருவாக்கலாம்? இந்த மூணு எழுத்து இருக்கா, அந்த 3 எழுத்தை வச்சு என்ன உருவாக்கலாம்? சொல்லுங்கள், என்ன சொல் உருவாக்கலாம்? வெரி குட், அன்னை. கரெக்டாக சொல்லிட்டீங்களே. இன் நை, அன்னை. அவ்வளோதான், வெரி குட். அடுத்த வார்த்தை, அடுத்ததை பாருங்கள். அடுத்து 6 எழுத்து இருக்குது. இந்த 6 எழுத்தை வச்சு ஒரு வார்த்தை என்னென்னு பாருங்கள், பார்ப்போம். எப்படி உருவாக்கலாம்? க வி ய ர ச இர். கவியரசர். வெரி குட். க வி ய ர ச இர். கவியரசர். வெரி குட், கரெக்டாக சொல்கிறீங்க. அடுத்து பாருங்கள். அடுத்து என்ன இருக்குது? என்ன எழுதலாம்? இந்த 5 எழுத்தை வச்சு என்ன வார்த்தை உருவாக்கலாம்? என்ன உருவாக்கலாம்? தமிழ் மொழி. த மீ இல் மோ லி. தமிழ் மொழி. வெரி குட், கரெக்டாக சொல்கிறீங்க. சூப்பர். இப்படி உருவாக்கிடுவீங்களா? இதை வச்சு நீங்கள் அழகாக எழுதி அம்மாட்ட காமிச்சு நல்லா வெரி குட் வாங்க. சரியா? அடுத்து நம்ம நாளைக்கு அடுத்த பாடம் பார்ப்போம். சரியா? நன்றி.